ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். சொல்லணும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா பயங்கரமான இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. என்னையா நடக்குது ஒன்றுமே புரியலையேப்பான்ற மாதிரி இருக்குது. என்னென்னா இந்த அன்அஃபிஷியல் ஓட்டிங்ஸ் நம்ம டெய்லியும் கொடுத்துருக்கோம். அதில் கடைசியாக பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மஞ்சரி இருந்தாங்க, அதுக்கு மேலே ஜாக்லின் இருந்தாங்க, அதுக்கு மேலே விஜய் விஷால், அதுக்கு மேலே பவித்ரா. இவங்க 4 பேர் தான் வந்துட்டு இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப டேஞ்சரான பொசிஷனில் இருந்திருக்காங்க. நம்ம மேலே பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக ஜம்முன்னு வந்துட்டு தீபக் அதுக்கப்புறம் ரயான், அதுக்கப்புறம் ராணவ் இவங்களாம் இருக்காங்க. என்னடா ராணுவுக்கு வந்து இவ்வளோ ஓட்டு வருது, ஆனாலும் அவர் வந்து எந்த அளவுக்கு பெருசாக வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறது கிடையாது, என்னென்ன நடக்குது ஒன்றும் புரியலையே அப்படின்னு நினச்சா இப்போ வந்து ஒரு பெரிய அப்டேட் வந்திருக்கு. என்னென்னா ராணுவ இந்த வீட்டை விட்டு வெளியேறி விட்டார் அப்படின்ற மாதிரி ஒரு அப்டேட் வந்திருக்கு. என்னையா ஒன்றுமே புரியலையப்பா, என்னையா நடக்குது, ஒரே ஷாக்கிங்காக இருக்குங்க. ஏன்னா கீழே டேஞ்சரில் வந்து 4 பேர் தான் இருக்காங்க. டபால்னு வந்துட்டு மேலே இருக்கிற ராணுவம் எப்படி தூக்குறாங்கன்னு எனக்கு ஒன்றும் புரியலை. ராணுவ வந்து குட் கேமர் தான், அதுனா மாட்டுக்கிறது கிடையாது. பட் அங்கே வந்துட்டு அவர் இருக்கிறதுக்கு தகுதியான ஆளாக கேட்டிங்கன்னா மற்ற ஆட்களை கம்பேர் பண்ணும்போது கண்டிப்பாக வந்துட்டு கொஞ்சம் தகுதி கம்மி தான். அதேமாதிரி அவர் வாயால் நிறைய இடங்களை வந்துட்டு நான் அந்த மாதிரி செட் பண்ணிட்டு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு தீபக்கிட்ட இன்னும் ஒரு சில பேருக்குள்ள சொல்லிட்டு வந்தது எல்லாம் சேர்த்து இப்போ ஒரு பெரிய வினையாக வந்திருக்குமான்னு தெரியல. பட் இந்த வீட்டை விட்டு வெளியே போகிறது ஃபஸ்ட்டு நம்மளுடைய ராணுவம் அப்படின்றது ஒரு பயங்கரமான அப்டேட்டாக வந்திருக்கு. இதில் ஒரு பெரிய ஹைலைட்டான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போன வாரம் வந்து விஜய் சேதுபதி ஒரு கொஸ்டினை வந்து ராணுவ கிட்ட கேட்டிருப்பார். ஏன்னா நீங்கள் வந்து உண்மையிலேயே இப்படித்தானா இல்லை நடிக்கிறீங்களா அப்படின்னு கேட்கும்போது இல்லை சார் நான் பிக் பாஸ்க்காக நடிக்கிறேன் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லியிருப்பார். எனக்கு தெரிஞ்ச அதுதான் இவருக்கு ஒரு பெரிய இம்பாக்டை கொடுத்துருக்குமோன்னு தோணுது. ஏன்னா இதுக்கு முன்னாடி இதேமாதிரி சத்யாவை வந்துட்டு எவிட் பண்ணாங்க. அப்போ வந்து சத்யா ஓரளவுக்கு ஓட்டு வங்கியில் இருந்தார். ஆனால் அவர் வந்து கேமரா முன்னாடி வந்துட்டு நான் எவிக்ட் ஆகணும்னு சொன்ன ஒரு காரணத்தை வச்சு அவர் எவிட் பண்ணாங்க. அதே மாதிரி இங்கேயும் பார்த்தீங்கன்னா போன வாரம் ஒரு சர்ச்சைக்குரிய ஒரு பதிலை வந்து சொல்லியிருந்தார் நம்ம ராணுவ். இந்த மாதிரி நீங்கள் உண்மையிலேயே இப்படித்தானா இல்லை நடிக்கிறீங்கன்னு கேட்கும்போது ஆமாம் நான் நடிக்கிறேன் சார், நான் இந்த மாதிரி கிடையாதுன்னு சொல்லியிருப்பார். அதனால் வீட்டுக்குள்ளே ஒரு பயங்கர சர்ச்சை போயிட்டு இருந்தது. இப்போது அதுக்கு தான் வந்துட்டு பிக் பாஸ் டீம் இந்த ஒரு அதிரடியான நடவடிக்கை எடுத்திருப்பாங்களோன்னு தோணுது. உங்களுக்கு என்ன தோணுதுன்றதை சொல்லுங்கள். இதை பற்றி என்ன நினைக்கிறீங்கிறத மறக்காம கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.